கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அநேக சொல்லுவாங்க, நீ எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன், நான் துயரத்தோடு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே ஒரு சோதனை, நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, எதுக்காக வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக சொல்ல அப்பேற்பட்டவங்களுக்கு தான் அந்த தேவ செய்தி. 1 நாளாகமும் 29:12 வசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை, குடும்பத்தினால் சூழ்நிலை, பிசாசு அநேக சில வஞ்சிக்கும், உலக சூழ்நிலையினாலே சோதனை அநேக இழந்து போவார்கள். அப்பேற்பட்ட வாழ்வில் சோதனை வந்த ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்தன் வாழ்விலே மிகுந்த வறுமை, தன் நண்பர்களெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே அநேக பசியினாலும் வேலை இல்லாத ஒரு வருமானம் இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு பக்தன் வாழ்ந்து கொண்டிருந்தார். உதவி செய்ய யாரும் இல்லை, உறவினர் இல்லை, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே தன் பாதையிலே நடந்து கொண்டு போயிருந்தார். திடீரென்று ஒரு விவசாயி கால்கள் 2 முறியப்பட்டன, கட்ட கால்கள் வைக்கப்பட்டுச்சு. செயற்கை காலோடு அவர் மிகுந்த வேதனையோடு, யாருக்கு என் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வனாந்திரத்தில் தனிமையிலே நடந்து போனார். ஒரு வனாந்திரமான இடங்களிலே அவர் நடந்து போகும்போது ஒரு மரத்தை பார்த்தார். பார்த்த உடனே, நீயும் நானும் ஒன்று தான், நீ மரம் இருந்து கிளைகள் இல்லை, இலைகள் இல்லை, வறண்டு போய் நிற்கிற, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்று தான் சொல்லிட்டு அவர் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் தொடர்ந்து அந்த தேசத்தில் நல்ல மழை, அந்த தேசம் எங்கும் செழிப்பாயிற்று. அவர் என்ன செய்தார், மீண்டும் 6 மாத பிறகு அதே வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அந்த மரம், பட்டு போன மரம் செழிப்பாக இருந்துச்சு. அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம், இது எப்படி சாத்தியமாகும், நானும் என் வாழ்க்கை வெறுமனையாக இருந்துச்சு சொல்லி தான் நீயும் நானும் நண்பன் சொல்லி போனோமே, எப்படி ஒரு பட்டு போன மரம் கிளைகளோடு அநேக பழங்களோடு குருவிகள் அது அடைக்கலமாக இருக்குதே, ஏன் பட்டு போன மரத்தை செழிக்க வச்ச கர்த்தர் என்னை மாற்ற மாட்டாரா? யாக்கோபு என்னை ஆசீர்வதின்னு சொல்லி யாக்கோபு ஜெபித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுன்னா, அந்த மரத்தை பார்த்து அவர் சுகாரித்து கொண்டு கர்த்தரும் செய்வான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். நாளடைவிலே வறுமையாக இருந்த அந்த பக்தன் ஒரு ஆசிரமத்தில் சமையல் செய்யும்படியாக அந்த வேலைக்கு அவருக்கு வந்துச்சு. அந்த 2 கட்டக்காலோடு போய் தன்னுடைய உணவுகளை அவர் செய்ய ஆரம்பித்தார். என்ன நடந்ததுங்களா, அந்த உணவு செய்யும்போது கர்த்தரிடத்தை அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே வரங்களும் கனிகளும் அநேக நிறைஞ்ச மனிதனாய் உயர்த்தி வச்சார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கப்பட்டார். செயின்ட் லாரன்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஊழியனாக அநேக ஜனங்களிடத்தில் போய் ஜெபிக்கும்படியாக, பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சுகமளிக்கும்படியாக கர்த்தர் அந்த மகனை பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாமல் எல்லாமே வெறுமனையாக இருக்குதா, வறண்ட நிலமாக இருக்கீங்களா, நீங்கள் ஜெபிக்கும் போது உன் வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுவார். உன் வனாந்தரமான வாழ்க்கைகளை தேவன் செழிப்பாக மாற்றுவார். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, உன் சோதனைகளை சாதனையாக்குங்கள் என்று சொல்லி இது எப்படி சாத்தியமாகும் என்று ஆண்டவரே, செயின்ட் லாரன்ஸ் போல அப்பா ஒன்றுமில்லாத மகனை உயர்த்தி வச்சிங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பசியினாலும் வேதனையினாலும் கடனாலும் ஆண்டவர் ஒத்திருக்க பிள்ளைகளுக்கும் எப்படி தன் சோதனைகளை சாதனையாக்கினார்களோ அதே மாதிரி பிள்ளைகளை ஆக்கி கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.